தாத்தாவோட தாத்தா இருக்காரு கோஸ்ட் தெரியுமா அப்படிலாம் பேசுவாங்க. அவ்வளவுதான் போட்டு அங்க பாரு 4 பேர் இப்படி வராங்க, 4 பேர் இப்படி வராங்க. வேலையே ஆகாது. அப்படின்னு பேசிட்டு இருப்போம். அப்போ ஜாலியா இருக்கும், ஜாலியா இருக்கும். வாங்க அப்ப கேப்பீங்க ப்ரோ சாய் ப்ரோ என்ன ப்ரோ ஆனாரு? சாய் ப்ரோ 2 குழந்தை. சாய் ப்ரோவோட பேரன் தான் ப்ரோ இருக்காரு நம்ம ஸ்குவாட்ல. அவருதான் இருக்காரு பாருங்க, அவருதான். தம்பி தாத்தா பத்தி பேசி சொல்லுப்பா, தாத்தாக்கு என்னாச்சு? சாயோட பேரை மாத்திக்கொள்ள தாத்தா போன வருஷம் தான் தவறுனாரு. அவர் இருக்க வரைக்கும் 4x போட்டு அடிச்சே இருந்தாரு. அவருதான் காலம் வரும். ஐயோ ஐயோ ஆமா ஆமா போட்டு டம்மு டம்முட்டானு போட்டு அடிக்கிறானுங்க பாத்தியா? கோஸ்டோட கொள்ளு பேர்னா வந்திருப்பாப்ல அப்பெல்லாம். தாத்தாவோட தாத்தா இருக்காரு கோஸ்ட் தெரியுமா அப்படிலாம் பேசுவாங்க. அவ்வளவுதான் போடு போடு. என்ன பண்ண முடியும்? இந்த அணி பாவம் ராட்ரிக்கு மட்டும் தனியா மாட்டுக்கிறான். அங்க பாரு 4 பேர் இப்படி வராங்க, 4 பேர் இப்படி வராங்க. வேலையே ஆகாது, வேலையே ஆகாது, வேலையே ஆகாது. ப்ரோ நெப்போட்டிசம் வீரா, நெப்போட்டிசம் இல்லத்துல அவங்க அப்பா நல்லா வேலை செஞ்சு பொழைச்சான். உங்க அப்பா ஓட் சாப்பிட்டா என்ன ப்ரோ பண்றது? அதனால அவங்க வேலை செய்யறாங்க, வேலை செஞ்சு ஒர்க் பண்றாங்க, கொடூரமா ஒர்க் பண்றாங்க. 20 மணி நேரம் 24 மணி நேரம் வேலை செய்யறாங்க, லைஃபை இன்வெஸ்ட் பண்றாங்க. அதை அவங்க உங்க பையன் கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. உங்க பையன் வந்து டேலண்டா இருந்தா பொழைச்சுக்கிறான், டேலண்டா இல்லைன்னா நான் நினைக்கிறான். அவ்வளவுதான். அதேதான் பேரனுக்கும். தாத்தா உயிர் கொடுத்து வளர்க்கிறாரு, வாழ்க்கையே இன்வெஸ்ட் பண்றாரு. அந்த மாதிரி அதை பேரன் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் சஸ்டெயின் பண்ண முடியும். யாராலையும் தூக்கிலாம் கொடுத்துட்டு போக முடியாது. இங்கே சினிமாலேயே அவன் என்னோ பண்ணி ஒன்றும் வேலையாகலை, எதுலேயுமே வேலையாகாது. கிருகிருக்கு தான் உழைச்சாதான் ப்ரோ, உழைச்சாதான் ப்ரோ. கேப்ஷன் வந்து ஏர்லினா கொடுக்குறான் ப்ரோ. அப்படியா இருங்க பார்க்குறேன். கேப்ஷன் நீங்கள் சொன்னால கேப்ஷன் செக் பண்ணுறேன். ஆமா ப்ரோ, எவனா கரெக்டாக தான் சொல்லிக்கிறான். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் ப்ரோ கேப்ஷன். அதான் ஆடியன்ஸ் உண்மையாலுமே ஒன்று சொன்னா உண்மை எப்பவுமே நான் நம்புவேன். நான் அது இருக்கு அப்படின்னு இருக்கு. என்னன்னு ஆமா சுதே வாசுதே வாசு நல்லா இருக்கியா? கால் நல்லா இருக்கா? ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடு சீக்கிரமா சரியாகும். உண்மையாலுமே இப்பா ஆடியன்ஸ் பவர்ஃபுல் தான்ப்பா. அதனால ஆடியன்ஸ் வந்து பகச்சிக்கிறது இல்லை. யாரை பகிர்ந்தாலும் சரி. ராட்ரிக்கெல்லாம் பார்த்தா அடி வாங்க. இந்த அணி பார்த்தா எப்படி அடி வாங்கணும்னு பாத்துக்கலாம் போல. அவ்வளவுதான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஸ்பிட்டு யோசிச்சுருந்தானுங்க. ஸ்பிட்டு கொடுக்கு. அவ்வளவுதான் நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க. தந்தூரி சிக்கன் தந்தூரி போற தந்து ஐயோ சத்தியமா நான் பாவம் தெரியுமா? வந்து கொடூரமா விளாடுறானுங்கப்பா. கொடூரமா கிறிஸ்மஸ் டிராபி பிடிஎஸ் 2.0 விடம் அவ்வளவுதான் முடிஞ்சு. பெஸ்ட் ஆஃப் 3 தான். பெஸ்ட் ஆஃப் 3 தான் முடிஞ்சு. இந்த மேட்ச் வெற்றி பெற்றாங்கன்னா ரவுண்ட் 2. இந்த மேட்ச் வெற்றி பெற்றாங்கன்னா சரண் அடைந்தது. இந்த மேட்சே வந்து அவ்வளவுதான். 5 மேட்ச்ல கேப்டன் நம்பர் ஃபர்ஸ்ட் நாக். அப்படியா? அப்ப கேப்டன் அந்த டீம்ல 3.0ல இருந்து வெளியே போறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். Let's see guys, let's see. Let's go. நல்லா இருக்கே. ரொம்ப பரவாயில்ல. வெரி குட், வெரி குட். ஒரு நேரம் நான் ஒரு கரெக்டா போயிட்டு மாட்டிக்கிறாரு. குண்டு விளையாடுற இடத்துல அவர் இருக்காரா இல்ல அவருக்காக தான் குண்டே போயிருக்காருன்னு ஒரே இடத்துல அப்படி நின்றுட்டே இருந்தா அப்புறம் எப்படி? ஒரே ஒன்னேடு அப்பா யாருமே நாக் ஆகல. இப்படி ப்ரோ வந்து என்ன பண்றாருன்னா அவ்வளவுதான். இப்ப ராட்ரிக் தனியா வந்து காக பிளான் பண்ணிட்டாரு போல.
ஆமா bro. நான் கேப்சன் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன் என்ன நடக்குது அப்படின்னு. பாட்டுக்கு தனியா எடுக்க. அவன் எப்படி சாவறான்னு நான் பார்த்தே ஆகணும். ஒரு ஆள் கூட போய் இடி ஸ்டாப்ல நாக் ஆயிட்டாரு. பாத்தீங்களா ஓட்டு மேல ஏறி அடிக்கிறான் ப்ரோ ஒரு வண்டு அங்க பாருங்க ப்ரோ. யாரா நீ? ஒரே ஒரு நேர் போட போறாரு. அங்க செந்து சாய் நீ அங்க நீங்க கின்னேட் போட்டுருக்கணும். மிஸ் பண்ணிட்ட நீ. நைஸ் நேர். என்னடா இங்க இருந்து டிபிஎஸ் அடிக்கிறான்? கேப்சன் ப்ரோ. ஐயோ இவனை வறுக்குறாங்கடா. அவ்வளவுதான் மறைஞ்சுட்டான்டா. ஐயோ பாவண்டா டேய். அதாவது அவங்க ரியல் பிளேயர்ஸ் மீட் பண்றாங்க இப்போ. ஹேக்கர்ஸ் they are hackers. 3 ரவுண்ட் கண்டினியூஸ் வின்ஸ் அண்ட் இது வர ஸ்கூலுக்கு வந்திருக்கு. அவ்வளவுதான். அதாவது வாய்ப்பே கொடுக்கலையே அவங்களுக்கு. அப்படியே என்ன அவ்வளவுதான். கிறிஸ்மஸ் ட்ராஃபி சடன் நடந்தது இந்த மேட்ச். முடிஞ்சு. இந்த ஒரு மேட்ச் வெற்றி பெற்றாங்கன்னா கன்ஃபர்மேஷன் வின்னர் இவங்கதான் 2.0 கன்ஃபர்மேஷன் வின்னரா? நல்லா இருக்கு. Let's go. ஐயோ ப்ரோ இவனுக்கு ஆப்போசிட்லாம் விளையாடக்கூடாது ப்ரோ. எப்பா சாமி கிருகிருன்றாங்க. இவெல்லாம் என்ன பண்றது? என்ன நேடு போடுறாங்க எனக்கு அங்க பாரு கிராசிங் போகும்போது 1 HP. ஆமா கேப்டன் ப்ரோ அதுவும். அது அந்த இடத்துல இந்த இடத்துக்கு போறதுக்குள்ள 1 HP ஆயிடும். அவனா சாமி டேய் யாரா நீங்களா? ஆனா சத்தியமா சொல்றேன் அந்த டீம் கொடூரமான டீம் தான். பிகஸ் 2.0 மரண டீம். எல்லாருமே ஒரு மாதிரியான ஆட்டக்காரங்க. இப்ப நீங்க 2 பேர் வந்தீங்கன்னா யார் 2 பேர் எடுப்பீங்க? ஜியூஸ் ட்ரோல் எடுப்பீங்களா இல்ல ட்ரோல் ஐவரி எடுப்பீங்களா இல்ல டோனி ஐவரி எடுப்பீங்களா? யார் எடுப்பீங்க? இப்ப நீங்க 2 பேர் வந்தீங்கன்னா அந்த டீமுக்கு யார் எடுப்பீங்கன்னு கேட்டேன். உங்க டீமுக்கு எனக்கு ஐவரி தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் சாய் ப்ரோ. இல்லையே சோ சாய் எடுக்கிறதுதான். அதான் ப்ரோ ட்ரோலும் ஐவரியும் தானே இது. அப்படியா? ஓகே. ஒரே அவங்க இப்ப நான் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஐயோ அவங்க 2 பேரும் கொடூரமான டீம்ல போட வேண்டியதா இருக்கும். பேக்ல அதுல ஒரு இது இருக்கு சாய். அதுலயுமே ஒரு குருகுருப்பா இருக்கு. எல்லாம் ஃபுல்லா குடுக்காம போட்டு சுத்தின்னு இருக்காங்க. அதுவும் HP எப்படி தான் லோ ஆகுதுன்னே தெரியல. டோனி எப்படி இருக்காரு? கேப்சன் பார்த்தா ஸ்லீப் ஆயிருக்கு. என்ன பண்றது கேப்சனுக்கு? ஐயோ அப்பா சாமி பா ப்ரோ ஒன் சைடட் ப்ரோ. பா வெற்றி பெறணும்னா அதுக்கு ஐவரி வேணும். வெற்றியே சரண்டர் ஆகணும்னா அப்படியே